வணக்கம். என் பேர் டாக்டர் சிவராஜன் தண்டீஸ்வரன். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட் சென்னை மற்றும் பிரெயின்ட்ரி கிளினிக் என் எம்ஆர்சி நகரில் இருக்க ஸ்ட்ரோக் அண்ட் நியூரோவாஸ்குலர் ஸ்பெஷலிஸ்ட். And I also see patients with general medical problems and those who need neuro rehabilitation. இந்த வீடியோவோட மெயின் எய்ம் இஸ் டு ட்ரை அண்ட் கிரியேட் அவேர்னஸ் ஆன் எபிலெப்சி. எபிலெப்சி என்பது காக்கா வலிப்பு நோயின் தமிழில் சொல்லுவோம். இது உலகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 60 மில்லியன் பேருக்கு இருக்குது. ஒரு முறை வந்தால் அது எல்லாருக்கும் ஒரு பதட்டம், பயம் கொடுக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். பட் பெரும்பாலும் இது குணப்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன். குணப்படுத்தக்கூடியது இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது சில பேருக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாமல் போகலாம், பட் டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எபிலெப்சி வர்றது பல ஏஜ் குரூப்பில் வேறு வேறு மாதிரி வரலாம். இதிலே பல டைப்ஸ் உண்டு. எபிலெப்சி டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடாக நம்ம ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சி ஆர் பார்ஷியல் எபிலெப்சின்னு பிரிப்போம். ஜென்ரலைஸ்ட் எபிலெப்சிக்கு கீழே இன்னும் 4-5 சப்டைப்ஸ் இருக்குது. பார்ஷியல் எபிலெப்சிலேயும் பல சப்டைப்ஸ் உண்டு. பட் எல்லாத்தையும் விட அது எதனால் வருது அப்படின்றத அதை க்யூர் பண்ண முடியுமா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு வரலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் 20 இயர்ஸ் ஏஜ், அப்புறம் 60 வயசுக்கு மேலே தான் காமனாக வரும். அண்ட் சில குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே வரலாம். அது பெரும்பாலும் பிறப்பில் ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸ்னால இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ்னால, சம்டைம்ஸ் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால வரலாம். ஆர் ஜெனட்டிக்கலாக அவங்களுக்கு ஜீன் டிஃபெக்ட் ஏதாவது இருந்தால் அதனால கூட எபிலெப்சி வரலாம். அந்த மாதிரியான எபிலெப்சிஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது சிரமமாக இருக்கலாம். லேட்டர் ஆன் 5 to 10 வயசு இருக்கும்போது, அப்பார்ட் ஃப்ரம் ஜெனட்டிக் ரீசன்ஸ், கொஞ்சம் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க கிட்ஸுக்கு, ஆட்டிசம் அந்த மாதிரி கிட்ஸுக்கு கொஞ்சம் எபிலெப்சி ரிஸ்க் ஜாஸ்தி. டெவலப்மெண்டலி பிரெயின் இஸ் நாட் ஃபுல்லி ஃபார்ம்ட் அண்ட் தே கேன் ஹாவ் இன்க்ரீஸ்ட் டெண்டன்சி ஃபார் சீஷர்ஸ். இதெல்லாம் நம்ம மருந்து கொடுத்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். லேட்டர் ஆன் 20s 30s வர எபிலெப்சிஸ் மோஸ்ட் ஆஃபன் என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் தட் இஸ் நாட் அ பேட் நியூஸ். அண்ட் அகெயின் the seizures can be easily controlled. When it happens after 60, usually that is because of vascular risk factors like stroke, இல்லை அவங்களுக்கு premature dementia ஏதாவது வர டெண்டன்சி இருந்திருக்கலாம், இல்லை லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் ஃபேக்டர், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரிலேட்டடாக கூட வரலாம். அதுவும் with adequate medicines can be easily controlled. ஒரு தடவை எபிலெப்சி வந்தால் மறுபடியும் வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது எல்லாருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம், ஆல்மோஸ்ட் 50-60% ஆஃப் டைம் இட் நெவர் ஹேப்பன்ஸ். அண்ட் எபிலெப்சி வர்றதுக்கு ஏதாவது ப்ரொவோக்கிங் ரீசன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரியான ரீசன் இல்லாத வரைக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப கண் முழிச்சு கடின உழைப்பு பண்ணி சரியாக சாப்பிடாம ஹைப்போகிளைசிமிக்கான வர ஃபிட்ஸ் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சில பேர் ஓவர் இன்டெலிஜென்ஸ் இன் ட்ரக்ஸ், ஆல்கஹால் அந்த மாதிரி இருந்து வர ஃபிட்ஸ் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அன்லெஸ் தே டூ த சேம் திங் அகெயின். ஸோ யூஸ்வலாக ப்ரொவோக்ட் காரணம் இருந்தால் ஆன்டி எபிலெப்சி மெடிசன் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைஃப் ஸ்டைல் மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணால் போதும். அன்ப்ரொவோக் சீஷர்ஸ் இருந்தால் தெர் ஆர் 2 schools of thought. எடுத்தோடனே மருந்து போட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறது அப்படின்றது ஒரு ஆப்ஷன். இல்லை இன்னொரு எபிசோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது இன்னொரு ஆப்ஷன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலி குட். இப்போது ஒன்ஸ் எபிலெப்சி வந்துருச்சு, நம்ம மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் திஸ் டு நாட் ஹேப்பன் இன் ஃபியூச்சர்? அப்படி பார்த்தா ஒரு 70-80% பேருக்கு இன்னொரு எபிசோட் வராமல் தே கேன், ஒன்ஸ் தே ஆர் ஃப்ரீ ஆஃப் சீஷர்ஸ் ஃபார் அப் டு 2 to 3 years, we can slowly wean them off medicines and try and stop it completely. ஸோ அதனால் வந்துட்டால் வாழ்நாள் பூரா மருந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு பயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண் குழந்தைகளுக்கு எபிலெப்சி வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பேசணும். ஏன்னா எபிலெப்சி மெடிசின்ஸ் எல்லாமே அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இட் மே அஃபெக்ட் த டைம் ஆஃப் அவங்க எந்த டைம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட நார்மல் டெவலப்மெண்ட், especially bone development, may be affected by certain medicines, not all. So அந்த டைமில் அவங்களுக்கு எது அப்ராப்ரியேட்னு பார்த்து அந்த மெடிசன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் மேரேஜ் ஏஜ் அண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அவங்க சர்டன் ரிஸ்க் பற்றி தெரிஞ்சுக்கணும். எபிலெப்சி மெடிசின்ஸ் பரவலாக பிறக்கிற குழந்தைக்கு சில
கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. they may affect the way the baby is formed in the womb. ஸோ அதனால் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து எந்த மெடிசனுக்கு கம்மி ரிஸ்க் இருக்கோ அதை நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒன்ஸ் மேரேஜ் பிளான் பண்ணும்போதே டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி கரெக்டான மெடிசன்ஸில் இருக்காங்களா, ப்ளஸ் அதை தடுக்கிறதுக்கான சத்து உள்ள மருந்துகள் லைக் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ப்ளஸ் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ண விருப்பப்பட்டால் அதுக்குரிய மருந்துகள் எது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. Before we finish off the video, I just want to talk about 2 more points. எபிலெப்சி வந்துட்டால் என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. ப்ளஸ் எபிலெப்சி வந்ததுக்கு அப்புறம் அதோட சோஷியல் இம்பேக்ட்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஒன்ஸ் எபிலெப்சி வந்துட்டால் பெஸ்ட்டு வந்து அவங்க எந்த ஒரு உடம்புக்கு அடிபடாத ஒரு சூழ்நிலை, ஒரு சரௌண்டிங் க்ரியேட் பண்ணும். இப்போது சப்போஸ் சேரில் இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்லைட் பண்ணி தரையில் படுக்க வச்சுட்டு ஏதாவது ஷார்ப் எட்ஜஸ் இல்லாத மாதிரி டேபிள் சேரெல்லாம் நகர்த்தி வச்சுறது நல்லது. அண்ட் யூஸ்வலாக ஃபிட்ஸ் வந்ததுன்னா இட் won't be more than a minute or 2 and they will stop automatically. And once they stop, usually எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரௌசியாக ஸ்லீப்பியாக இருப்பாங்க. சில பேர் may come out of it but may be very confused இருப்பாங்க. சில பேர் வாமிட் பண்ணுவாங்க, ஹெட்ஏக் இருக்குன்னு சொல்லுவாங்க, உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட், பிகாஸ் அந்த டைமில் வயலண்ட்டாக பாடி ஷேக் ஆகிறதுனால வரக்கூடிய சில சேஞ்சஸ். அண்ட் 2 minutes to hours மறுபடியும் ஸ்லோவாக கிராஜுவலாக நார்மல் ஆயிடுவாங்க. வயசானவங்களுக்கு எபிலெப்சி வந்தால் நார்மல் ஆகிறதுக்கு சில நாட்கள் கூட ஆகலாம், பல மணி நேரங்கள் கூட ஆகலாம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். எபிலெப்சி வந்தால் கையில் இரும்பு கொடுக்கறது எல்லாம் வந்து மூட நம்பிக்கை. அதனால் எபிலெப்சி நிற்கிறது கிடையாது. ப்ளஸ் வாயில் ஏதாச்சும் அவங்க டென்ச்சர்ஸ் இருக்குது அதை எடுக்கணும், இல்லை ஏதாவது வாய்க்குள்ளே ஏதாவது தண்ணி ஊற்றணும், சுகர் தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. அன்லெஸ் உங்களுக்கு சுகர் செக் பண்ணி லோ சுகர் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான். அதுவும் தண்ணியை வாயில் ஊற்ற வேண்டாம். ஜாம் மாதிரி ஏதாவது பொருள் இருந்தால் அதை நம்ம அவங்கள எளிமையில் தடை நல்லது. ஏன்னா தண்ணியாக கொடுக்கும்போது அது அவங்க அன்கான்ஷியஸாக இருக்கும்போது லங்ஸில் போய் சோக் ஆகி ட்ரபிள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் எபிலெப்சி வந்ததுக்கப்புறம் if the epilepsy is constantly happening, ஒரு எபிசோடுக்கு ஆஃப்டர் ஒரு எபிசோடு வந்துட்டே இருந்ததுன்னா இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வரது நல்லது. உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரதை விட ஆம்புலன்ஸில் வரது மிக முக்கியம். ஏன்னா ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கும், அவங்க லைன் ஸ்டார்ட் பண்ணி எமர்ஜென்சி மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில டைம் டாக்டர்ஸே சில மெடிசின்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். அதாவது நேசல் ஸ்ப்ரேஸ் இருக்குது எபிலெப்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி மெடிசின்ஸ் வந்து அடிக்கடி ஒன் ஆஃப்டர் வந்ததுன்னா கொடுக்கறதுக்கு நல்லது. அது டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி மெடிசின்ஸ். ஒன்ஸ் எபிலெப்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். பட் டூரிங் த டைம் ஆஃப் இமீடியட் ட்ரீட்மெண்ட் எல்லாரும் சொல்ல வேண்டிய முக்கியமான அட்வைஸ் டிரைவிங். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் மருந்துலேருந்து வீண் ஆஃப் ஆகி நீங்கள் டிரைவிங் சேஃப்னு சொல்கிற வரைக்கும் யாரும் ட்ரைவ் பண்ணுறது நல்லது கிடையாது. we always ask our patients not to drive 2-wheeler 4-wheeler எதுவாக இருந்தாலும் வண்டி ஓட்டுறது நல்லது கிடையாது. ப்ளஸ் ஸ்விம்மிங், தண்ணி ஏரி குளம் குட்டைக்குள்ளே தனியாக போகிறது நல்லது கிடையாது. கூட நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் இறங்கணும். ப்ளஸ் கிளைம்பிங் ஹைட்ஸ், சப்போர்ட் இல்லாத ஏரியாவுக்கு போகக்கூடாது. அண்ட் ஹெவி மெஷினரி ஆப்ரேட் பண்ணுறது நல்லது கிடையாது. எபிலெப்சி இருக்கிற எல்லாரும் சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது முக்கியம். ஸ்லீப் டிப்ரைவேஷன் இருந்தால் அடுத்த நாள் எபிலெப்சி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப ரெகுலராக எடுக்கணும். ஈவன் ஒரு டோஸ் மிஸ் பண்ணால் கூட ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், மூட் ஸ்விங்ஸ் அண்ட் சர்டன் டைம்ஸ் ஃப்ளாஷி லைட்ஸ், ரொம்ப வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, கண்ணு முழிச்சு நைட் போகிற சினிமா பார்க்குறது இல்லை ஃபோன் பார்க்குறதெல்லாம் எபிலெப்சியை ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. I hope this video helps you to understand a little bit about epilepsy and also how to manage when someone has epilepsy. Thank you very much.